அடுத்தது துளைப்பான்கள். முதல்ல சாரை உறிஞ்சிறவனை பார்த்தோம், ரெண்டாவது இலையை கடித்து சாப்பிட்றவங்கள பார்த்தோம், மூணாவது இவருக்கு உள்ளே தொலைச்சி போனால் தான் அவருக்கு சாப்பிடவே பிடிக்கும். ஒன்று காயை தொலைச்சி போகணும், இல்லை தண்டு பகுதியை தொலைச்சி போகணும், அந்த மாதிரியான புழுக்கள். இது உங்களுக்கு நெல்லில் குருத்து புழு, அது தக்காளி அந்த காய்ப்புழு, அது தெரியும். கத்திரியில் கொண்டை மற்றும் காய்ப்புழு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கரும்பு, இது இடைக்கணு புழு. இது யாராவது தெரியுதா? இந்த நடுவில் இருக்கிற வண்டு யாருக்காவது தெரியுதா? மாமரம் நல்லா இருக்கும், திடீர்னு செத்து போயிடும். இதுதான் அதுக்கு காரணம். இந்த வண்டு தான். இது என்ன பண்ணும், தண்டு பகுதியில் முட்டைகளை வச்சிரும். மரத்தோட தண்டு பகுதியில் முட்டையை வச்சிரும். அந்த முட்டை உள்ள தண்டு பகுதியில் குடஞ்சி உள்ளே போகும். இந்த புழு எந்த அளவுக்கு ஆழமாக குடையுதோ அந்த அளவுக்கு மரம் ஒன்று ஒன்றா செத்துக்கிட்டே இருக்கும், ஒரு கிளையாக செத்துக்கிட்டே இருக்கும். தண்டு பகுதியில் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டு எச்சம் வெளியே போட்டிருக்கும், நல்லா கொசம் சாப்பிட்டு எச்சங்களை நிறையா வெளியே ஏற்றிருக்கும், நம்ம கவனிச்சிருந்தா. இது பருத்தியில் வந்து இளஞ்சிகப்பு காய்ப்புழு. ஃபஸ்ட்டு சாறு உறிஞ்சிற பூச்சி பார்த்தோம், அடுத்து இலையை சாப்பிட்றவங்கள பார்த்தோம், மூணாவது தொலைச்சி போய் சாப்பிடக்கூடிய புழுக்களை பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேரை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இவங்க வேறு வேலையே கிடையாது, மண்ணில் மட்டும்தான் இருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அது ஆஷ்விவில் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு கத்திரியில் வரும். கீழே இருக்கக்கூடிய வண்டு பார்த்திங்கன்னா அது பிரச்சனை பண்ணாது. அதோட இளம் புழு வந்து இந்த பூசணி, பரங்கி அந்த மாதிரி பயிர்களில் வந்து வேரை கடிக்கும். இது என்ன புழு? காண்டாமிருக வண்டா? இதுதான் வேர்ப்புழுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? கட்வாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ப்புழு. இது நிறையா இப்போ வந்து நிறையா பயிர்களில் நிறையா வருது. இது சாப்பிடாது, சும்மா வந்து கட் பண்ணி விட்டு போயிடும். அந்த வேரை கட் பண்ணி விட்டால் முடிஞ்சு போச்சு, மரமே இறந்துடும். அது உங்களுக்கு தெரியும், டெர்மைட்ஸ். ஓகே, இப்போ சும்மா மேலோட்டமாக தான் நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா? என்னென்ன பூச்சிகள் நன்மை செய்யக்கூடியது எது, தீமை செய்யக்கூடியது எது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ அதை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தயவுசெய்து நேரடியாக ரசாயன முறைக்கோ இல்லை நேரடியாக நான் போய் மெட்டாரிசியம் தெளிக்க போகிறேன், பெவேரியா தெளிக்க போகிறேன்னு போகாதீங்க. நிறைய வழிமுறைகள் இருக்குது, அதை எல்லாத்தையும் விவசாயிகளுக்கு சொல்லுங்கள். இதை சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு மகசூல் குறையாமலே நல்ல லாபம் எடுக்கலாம், அதே சமயம் செலவும் ரொம்ப ரொம்ப கம்மி, சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கல்ச்சரல் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடிய உளவியல். அதாவது பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி கோடை காலத்தில் கோடை உழுவாங்க, சரிங்களா? ஒரு 6 அடி ஆழத்தில் கோடை காலத்தில் 15 நாள் இல்லைன்னா 18 நாள் கேப்பில் ஒரு 2 டைம் உழுத்திட்டிங்கன்னா மண்ணில் இருக்கும் சில கூட்டுப்புழுக்கள், மண்ணில் இருக்கும் அந்த பூச்சியோட முட்டைகள், இல்லை மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நோய் ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சையோ பாக்டீரியாவோ இருக்கும். நீங்கள் கோடை காலத்தில் ஒரு 2 முறை உழவு ஓட்டிட்டீங்க அப்படின்னா இந்த பூச்சியில் இருக்கக்கூடிய இந்த பூச்சி அதோட முட்டைகள் எல்லாம் வெடிச்சிரும், எல்லாம் இறந்து போயிடும். அதேமாரி நீ உழவு ஓட்டும் போது பார்க்கலாம், பின்னாடியே வந்து உங்களுக்கு பறவைகள் வந்து உக்காந்துட்டு இருக்கும். இது எல்லாமே மண்ணில் இருக்கக்கூடிய அந்த வெவ்வேறு பூச்சியோட பருவத்தை வந்து சாப்பிட்ரும், சரிங்களா? இது ஒரு முறை. அடுத்தது உழவு பண்ணிட்டோம், ஓகே, அடி உரமாக வேப்ப முன்னாக்கு போடலாம், ஒரு ஏக்கருக்கு 200 கிலோ, அது எந்த பயிராக இருந்தாலும். இது அடுத்தது. மூன்றாவது, நல்ல ரகங்களை தேர்வு பண்ணணும், குறிப்பாக நாட்டு ரகங்களை தேர்வு பண்ணுங்கள். நீங்கள் ஹைப்ரிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒட்டை தேர்வு பண்ணிங்கன்னா அது நீங்கள் என்ன தான் இது பண்ணாலும் பூச்சி புழுவை கட்டுப்படுத்தவே முடியாது. ஏன்னா அதெல்லாம் ரெஸ்பான்சிவ் கிராப்ஸ், அதாவது நீங்கள் எவ்வளோ உரம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ மகசூல் வரும். மக்காச்சோளம் ஒரு விவசாயி 20 மூட்டை எடுப்பார், அதே ஒரு ஏக்கரில் இன்னொரு விவசாயி 45 மூட்டைலாம் எடுப்பாங்க. இதற்கு காரணம் பராமரிப்பு. எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது வெளியில் காட்டும். ஆனால் அதே அளவுக்கு நமக்கு செலவும் இருக்குது. உரம் கொடுக்கணும், 3 மருந்து 4 மருந்து பூச்சி மருந்து அடிக்கணும்பாங்க. அது மாதிரி ரகங்களை தேர்வு பண்ணாமல் நாட்டு ரகங்களை தேர்வு பண்ணுங்கள். நாட்டு ரகங்கள் இயற்கையாகவே இந்த பூச்சிக்கோ இல்லை நோய்க்கோ நல்லா எதிர்ப்பு திறன் இருக்கும், இல்லைனா தாங்கி வந்துடும், ஓரளவு தாக்கு பிடிச்சி வந்துடும். அப்போ நல்ல ரகங்களை தேர்வு பண்ணணும், நல்ல விதைகளை தேர்வு பண்ணணும், விதை நேர்த்தி பண்ணணும். அந்த மாதிரியான வழிமுறைகள்லாம் இருக்குது, சரிங்களா? அதற்கு அடுத்தபடியாக நான் வயலில் போட்டுட்டேன், விதையை போட்டுட்டேன் அப்படின்னா வேறு என்ன பண்ணலாம்? ஊடு பயிராக ஏதாவது பயிர் பண்ணலாம். அதேமாரி வயலை சுற்றி காராமணி, தட்டைப்பயிறு, சோளம், இந்த செஞ்சோளம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரகத்தை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போட்டுடலாம். இப்போ நீங்களாம் பார்க்கலாம், எப்பயுமே ஒரு காய்கறி போடுறாங்க அப்படின்னா அந்த வயலை சுற்றி சோளப்பயிர் போட்டிருப்பாங்க. இது கேட்டால் இது மாட்டுக்கு தெளிச்சிருக்கேன்பாங்க. ஆனால் அதோட அடிப்படை பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு தான். ஏன்னா பூச்சி வந்து அந்த பயிரில் உட்காந்துரும், அப்போ நம்ம பிரதான பயிர் பாதிக்கப்படாது. அந்த பயிரில் பூச்சி இருக்குதுன்னு தெரிஞ்சால் நம்ம உடனே ஏதாவது ஒரு பூச்சி விரட்டி திரவத்தை தெளிக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த பயிரில் இருக்கும்போதே நம்ம பயிரில் தெளிச்சிட்டோம்னா உங்களுக்கு பயிரும் சேஃப்டியாக இருக்கும், செலவும் கம்மி.